Hello friends, வணக்கம் and welcome to KG Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கப் கேக் வந்து நம்ம எந்த விதமான மோல்டு எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக வீட்டில் உள்ள ஒரு திங்ஸ் வச்சே பண்ணியிருக்கோம். ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம் இந்த ஃப்ரூட் கப் கேக்கை. இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முத பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப்பு பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில். 1/4 கப் அளவுக்கு ஜாகரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பால் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது மாற்றின பிறகு இதுக்கான வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நம்மளோட சேனலில் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி எல்லா கேக்கு ரெசிபீஸ்லையும் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான், எந்த அளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க அளவில் 3 கப் கேக்ஸ் வந்து கிடைக்கும். என்னோடது நார்மலாக எல்லா வீட்லேயும் உள்ள கேக் மோல்டு சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு 3 கப் கேக் வந்து கிடச்சிது. இதில் ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒட்டாமல் வர்றதுக்காக. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுருங்க. பபுள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஏர் பபுள்ஸ் வெளியேறிடும். மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்மளோட கேக்கு பேக் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு பேனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு உள்ளே மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே தயாராகிடும். நீங்கள் வைக்கிற கிண்ணம் அளவு பொறுத்து கொஞ்சம் டைம் வந்து மாறுபடும். ரொம்பவே சூப்பராக நம்மளோட 3 கப் கேக்ஸுமே தயாராகிடுச்சு பாருங்கள். இது ஆறின பிறகு நம்ம கேக் மோல்டிலிருந்து எடுத்துட வேண்டியதான். ஸோ ரொம்பவே சாஃப்டாக சூப்பரான ஃப்ரூட் கப் கேக் நம்ம தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.